முழு உள்ளத்தோடு பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும். ஓ ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, சொல்லுங்க. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆமென். உரகலலலபு, ஓ ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். உரகலலபு, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த. ஆமென். உரகலபு, ஆமென். உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆமென். உரகலபு, ஆமென். ஆவியே, ஆவியே, முழு உள்ளத்தோடு சத்தமாய். எஸ், ஆமாப்பா. ஓ ஆவியே, உரகலலலலலலபு, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே. என் வறட்சி மாறணும் அப்பா, கேளுங்க. வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக. ஆமென். சொல்லுங்க உணர்ந்து. மரமாக
காப்பாற்றி வளர்ப்பவரே, எங்களை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ஆமென். பெய்யுங்கப்பா, மழையாய் பொழியும் ஆண்டவரே. வாங்கப்பா ஆவியே, ஆவியே. எல்லாரும் வாயை திறந்து முழு உள்ளத்தோடு, அப்பா வறண்டு போன எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே வாய்க்கால்களை உண்டாக்க உங்களால் முடியும் அப்பா. செங்கடல்களை பிளந்தவர் அல்லவா, யோர்தானை பிளந்தவர் அல்லவா, என் வாழ்விலும் எதையும் செய்ய உம்மால் முடியும். ஆவியானவரே என் வாழ்விலும் வாங்க, என் உள்ளத்திலும் வாங்க. நான் இன்றைக்கு வெறுமனே போக கூடாது. ஆவியே, அப்படியே கரங்களை உயர்த்தி சத்தமா எங்க வாழ்க்கையிலும் மாற்றங்களை தாங்கப்பா. எங்க வாழ்விலும் மாற்றத்தை தாங்க. எங்க வாழ்விலும் ஒரு மாற்றம் வேண்டும். என் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாற்றம் வேண்டும். உம்மோடுள்ள உறவில் ஒரு மாற்றம் வேண்டும். வாங்கப்பா, என்னில் வாங்க, எனக்குள் வாசம் பண்ணுங்க. முழு உள்ளத்தோடு கேளுங்க, கேளுங்க. ஆவியானவர் வந்தால் எல்லாம் மாறும். வேதத்துல வாசிக்கிறோம், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நம்ம வாழ்க்கையில விடுதலை வேணுமா? நம்ம வாழ்க்கையில மாற்றம் வேணுமா? நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணுமா? ஆவியானவரை வாஞ்சிங்க, உள்ளம் திறந்து கேளுங்க. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும். ஆமாப்பா, கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவியானவரை வரவேற்கலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, எங்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே
நடக்கும் போது என்னை காண்பவரே. ஆமென். என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடு உண்டே. சொல்லுங்க. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ மாட்டேன். ஆமென். உண்டே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுங்க. எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சந்தோஷமா. ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே நடக்கும் போது கேட்பவரே. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை எனக்கு தந்து என்னை பலப்படுத்துகிற தேவன். சத்துவமில்லா வேளைகளிலும் என்னை அந்த சத்துவத்தை என்னில் பெருக செய்கிற தேவன். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. சொல்லுங்க. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே. ஆமென். வேளையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. சொல்லுங்க. ஆமென். உயர பறந்திடுவே. எங்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆமென். ஆமென். ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுங்க. ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. என்னை காண்கிற தெய்வம். எங்கோ நிரந்த துணையாளரே, ஜீவ தண்ணீரே. வாயை திறந்து சொல்லுங்க. எஸ். ஆமென். ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே.
மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. எங்கோர் நிரந்த துணையாளரே. நல்ல கைகளை தட்டி எங்கோர் ஆவியானவரே, ஆவியானவரே, சந்தோஷமா ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்தில் ஆமப்பா அடைந்திடுவே, உயர பறந்திடுவே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. எங்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவர். நல்ல கைகளை தட்டி ஓ என்னை காண்கிற தெய்வம், என்னை காண்கிற தெய்வம். ஓ பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. நான் விடாய்த்து போகும்போது என்னை பலப்படுத்துகிற தம்முடைய சத்துவத்தால் என்னை நிரப்புகிற தெய்வம். நான் விடாய்த்து போகும்போது, நான் சோர்ந்து போகும்போது என்னை பலப்படுத்துகிற தெய்வம். என்னை பலப்படுத்துகிற ஜீவ தண்ணீர், என்னை பலப்படுத்துகிற ஜீவ தண்ணீர். எஸ் எங்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, வாயை திறந்து சொல்லுங்க. ஓ எவ்வளவு நல்ல தெய்வம். நான் பலவீனப்படும் போது என்னை பலப்படுத்துகிற தெய்வம். ஓ நான் சத்துவம் இல்லாத போது என்னை பெருக செய்கிற, எனக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தெய்வம். நான் விடாய்த்து போகும்போது என்னை பலப்படுத்தி தம்முடைய சத்துவத்தால் என்னை நிரப்புகிற தெய்வம். ஆவியானவரே, 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 முழு உள்ளத்தோடு
எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கலாம். அப்படியே 2 நிமிடம் ஆராதிக்கலாமா? சத்துவம் இல்லாதவர்களுக்கு அதை பெருக செய்கிற தெய்வமே, பலவீனர்களை பலப்படுத்துகிற தெய்வமே, சுகவீனர்களை சுகப்படுத்துகிற தெய்வமே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, இந்த வேளையிலே ராஜா ஆண்டவரே, தாகம் உள்ளவனின் மேல் தாகம் உள்ளவனின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, தாகத்தோடு உம்மை நோக்கி கதறுகிற பிள்ளைகள் இதன் மத்தியில் இருந்தால் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரால் அந்த பிள்ளைகளை நிரப்புங்க. அந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவரே, பலிபீடத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் புறப்படட்டும். பலிபீடத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் புறப்படட்டும். ஆண்டவரே, அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். அப்படியே கேளுங்க. ஆவியானவர் உரகலலலலலபோ ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవినేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా, ప్రత్యుత్తరం నిమ్మయ్యా. యవన కాలమందని కాడిమయ్యగా, బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. యవన కాలమందుని కాడిమయ్యగా, బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. యూదుల రక్షణకై రాజు శాసనము మార్చి ఎస్తేరు ఆశను తీర్చిన దేవా. యూదుల రక్షణకై రాజు శాసనము మార్చి ఎస్తేరు ఆశను తీర్చిన దేవా. ఈ స్తరములో మా మనవులను ఆలకించవా. మా దేశంలో మగా రక్షణ కలుగ చెయ్యవా. ఈ తరములో మా మనవులను ఆలకించవా. మా దేశములో మగా రక్షణ కలుగ చెయ్యవా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. హేళన్ சொல்லலாம். ஆமென். నా మనవిని యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. నన్ను పరో ఎదుట నిలబట్టి మోసేయు ఆశను తీర్చిన దేవా. నన్ను పరో ఎదుట నిలబట్టి మోసే ఆశను తీర్చిన దేవా. ఈ తరములో నీ చిత్తముగై ఎదుర చూడగా, అగ్ని చేత నన్ను దర్శించి నీ చిత్తము తెలుపవా.
ఈ తరములో నీ చిత్తముగై ఎదురు చూడగా అగ్ని చేత నన్ను దర్శించి నీ చిత్తము తెలుపవా. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా ప్రత్యుత్తరమిమ్మయ్యా. சொல்லுவோம் ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா కదిలను ఆత్మతో నింబి అపోస్తలుల ఆశను తీర్చిన దేవా. మేడ కదిలో అగ్ని వండి ఆత్మతో నింబి అపోస్తలుల ఆశను తీర్చిన దేవా. ఈ తరములో నీ సేవగై మేము నిలవగా అగ్ని వండి ఏడందుల ఆత్మతో ఆశ తీర్చవా. ఈ తరములో నీ సేవగై మేము నిలవగా అగ్ని వండి ఏడందల ఆత్మతో ఆశ తీర్చవా. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా యేసయ్యా ప్రత్యుత్తరం. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా ప్రత్యుత్తరమిమ్మయ్యా. యవ్వన కాలమందుని కాడిమయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. యవ్వన కాలమందుని కాడిమయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. ఒక ఆశ ఉందయ్యా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా ప్రత్యుత్తరమిమ్మయ్యా. ఒక ఆశ ఉందయ్యా ఆమేన్. వాడనైనను మరో ఎదుట నిలబట్టి మోసే ఆశను తీర్చిన దేవా. నత్తి వాడనైనను మరో ఎదుట నిలబట్టి మోసే ఆశను తీర్చిన దేవా. ఈ తరములో నీ చిత్తముగై ఎదురు చూడగా అగ్ని చేత నన్ను దర్శించి నీ చిత్తము తెలుపవా. ఈ తరములో నీ చిత్తముగై ఎదురు చూడగా అగ్ని చేత నన్ను దర్శించి నీ చిత్తము తెలుపవా. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా ప్రత్యుత్తరమిమ్మయ్యా ఆమేన్. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిని యేసయ్యా ప్రత్యుత్తరమిమ్మయ్యా. యవ్వన కాలమందుని కాడిమయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. యవ్వన కాలమందుని కాడిమయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా ఆమేన్. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా,
ప్రత్యుత్తరమిమ్మయ్యా ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా నల్ల కరిగల తటి నా ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా ప్రత్యుత్తరమిమ్మయ్యా ఒక ఆశ ఉందయ్యా ఒక ఆశ ఉందయ్యా ఒక ఆశ ఉందయ్యా రగలలలలలబు ఒక ఆశ ఉందయ్యా రగలలలలలలబు ఒక ఆశ ఉందయ్యా రగలలలలలబు நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே என் ஆசை என் ஆண்டவரே என் ஜெபம் ஆண்டவரே என் வாஞ்சையை நிறைவேற்றும் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே மோசேயுடைய ஜெபத்தை கேட்ட தெய்வம் எஸ்தருடைய ஜெபத்தை கேட்ட தெய்வம் இன்று ஆண்டவரே தேவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களையும் கேட்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களும் கேட்கப்படுவதாக நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன் உம் தயவை திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதை தியானிக்கிறேன் உம் தயவை திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை துவங்கினேன் ஒன்றுமில்லாமல் திருப்தியாய் என்னை நிறைத்தீ துவங்கினேன் ஒன்றுமில்லாமல் திருப்தியாய் என்னை நிறைத்தீ நீர் உண்மையுள்ளவர் நன்மை செய்பவர் கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் நீர் உண்மையுள்ளவர் நன்மை செய்பவர் கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் நீர் உண்மையுள்ளவர் சொல்லுங்க நன்மை செய்பவர் ஆண்டவரே நாங்க தொடங்கும் போது தரிசனம் மட்டும்தான் எங்க வாழ்வில் இருந்தப்பா எங்க கையில ஒன்றுமில்லை ஆனால்
தரிசனம் தந்த நீர் எங்களை இம்மட்டும் நடத்தினீர், எங்களை தனைகுனியாமல் உயர்த்தினீர். எத்தனை பிள்ளைகளுக்கு உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் என் சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். நீ உண்மையுள்ளவர். வாயை திறந்து சொல்லுங்க. உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. உண்மையுள்ளவர். வாயை திறந்து சந்தோஷமா. எஸ், ஆமென். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் நீர் உண்மையுள்ளவர். ஆமென். ஆண்டவரே, ஒரு நாள் என்னென்ன காரியத்திற்காக ஏங்கி நின்றோமோ எல்லாம் இன்று எங்க கையில இருக்கிறதப்பா. உணர்ந்து சொல்லுங்க. குறைவிலும் நீங்க உண்மையா என்னை நடத்தி இன்றைக்கு என்னை நிறைவாய் வைத்திருக்கிறீங்கப்பா. நன்றியோடு அப்பாவை பாடி ஆராதிக்கலாமா? ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொய்திட்டீர். குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொய்திட்டீர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இனி சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை
பாதைகளை தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, தியானித்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், ஆமப்பா, திருப்தியாய் என்னை நிறைத்தீர். ஓ, துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், ஒன்றுமில்லாமல் துவங்கினோம். இன்று திருப்தியாய் எங்களை நிரப்பி, திருப்தியாய் எங்களை நிறைத்து எங்களை வழி நடத்துகிறீரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை அப்பா. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், ஆமப்பா, திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், ஒன்றுமில்லாமல் துவங்கினோம். இன்று நாங்கள் வேண்டியது யாவும், நாங்கள் ஆசைப்பட்டது யாவும், நாங்கள் வாஞ்சித்தது யாவும் இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், ஆமப்பா, என்னை நிறைத்தீர். ஓ, துவங்கினேன் ஒன்றுமில்லாமல். நன்றியோடு, நன்றியோடு உயர்த்துகிறோம். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், குறை குனியாமல் என்னை உயர்த்தினீர். நன்றி அப்பா. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். ஓ, தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், நடத்தினீங்கப்பா. என்னை உயர்த்தினீர். ஓ, தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர். முழு உள்ளத்தோட துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியால் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல். ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆராதிக்கலாம் முழு உள்ளத்தோடு. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உங்கிர் அளவில்லாமல் போய்த்தினீர். ஓ, குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர் அப்பா.
நன்றியோடு சொல்ல முடியும். கரங்களை உயர்த்தி துவங்கினே ஒன்றுமில்லாமல் அப்பா திருப்தியாய் என்னை நிறைத்தீ. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினி. ஆமப்பா என்னை உயர்த்தினி. ஒரு முறை கூட தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினி. ஆமே தலை குனியாமல் என்னை உயர்த்தினி. அப்பா நன்றி ஆண்டவரே. எங்களை உயர்த்தி எடுத்த தெய்வமே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நம்பிக்கையோடு நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஓ உண்மை உள்ளவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஒன்றுமில்லாமல் துவங்கினோம், இன்று எல்லாம் திருப்தியாய் தந்திருக்கிறீர். எல்லாம் உங்க கிருபைப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு அந்த கிருபைக்கு நன்றி சொல்ல முடியும்? அப்பா எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க கிருபை. நாங்கள் நிற்பது உங்க கிருபை. நாங்கள் இன்று எல்லாம் பெற்றிருக்கிறோமே, அது எங்கள் பலத்தால் அல்ல, உங்க தயவப்பா. தகுதியற்ற எங்களை தேடி வந்து எங்களை ஒன்றுமில்லாய்மையில் இருந்த போது எங்களை அழைத்து வேறு பிரித்து எங்களை இன்று உயர்த்தி வைத்திருக்கிறீரே. எத்தனை பிள்ளைகளுக்கு நன்றி உள்ள இருதயங்கள் இருந்தா கரங்களை தட்டி வாய்களை திறந்து உரத்த சத்தத்தோடு ஒரு ஆர்ப்பரிப்போடு ஒன்றும் இல்லாமல் துவங்கின என் வாழ்க்கையை என் தேவன் கட்டி எழுப்பி இருக்கிறார். ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ, தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. சொல்லுங்க சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. தரிசனம் தந்தவர். எத்தனையோ பேர் சொன்னாங்க நான் வீழ்ந்து விடுவேன் என்று, எத்தனையோ பேர் சொன்னாங்க நீ வீழ்ந்து விடுவாய் என்று, எத்தனையோ பேர் சொன்னார்கள் நீ நிலை நிற்க முடியாது என்று, எத்தனையோ பேர் சொன்னார்கள் நீ நிற்க மாட்டாய் என்று, உன்னால் இதை செய்ய முடியாது என்று.
ஆனால் தேவன் இன்று உன்னை நிறுத்தி இருக்கிறாரே. கரங்களை தட்டி நன்றியோடு. தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறாரே. தேவன் இன்று உன்னை செய்ய வைத்திருக்கிறாரே. அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கைக்குரிய தெய்வம். அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறையா, ஒன்றும் கவலைப்படாத. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாழ்வில ஒரு தரிசனத்தை தந்து இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார். அவர் உன் தலையை நிமிர செய்வார். அவர் உன் தலையை நிமிர்த்துவார். நன்றி ராஜா, நீர் செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நினைத்து பார்க்கிறோம். நீர் நடத்திய வழிகளை நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதுவரை நடத்தின தெய்வம் இனிமேலும் நடத்துவதற்கு நீர் போதுமானவர். எத்தனை இடர்கள் வந்தாலும் சங்கீதக்காரன் சொன்னது போல என் கால் சறுக்கிட்டு, ஆனால் ஒரு கரம் என்னை தாங்கிட்டு. எத்தனை பழி சொற்கள், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், எத்தனை என் வாழ்க்கைக்கு விரோதமாய் கொக்கரித்தாலும், எத்தனை சேவல்கள் கூவினாலும் என் அருள்நாதர் என்னோடு உண்டு. எத்தனை பேருக்கு அப்பா நன்றி சொல்ல முடியும்? உன் வாழ்க்கையில எத்தனை சேவல்கள் கூவட்டும், எத்தனை சேவல்கள் உன்னை குற்றப்படுத்தட்டும், அருள்நாதர் இயேசு உன்னோடு உண்டு. நம்புறவங்க கரங்களை தட்டி ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. என் இயேசு என்னோடு உண்டு, என் அருள்நாதர் என்னோடு உண்டு. அவர் நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார். சோர்ந்து போகாதே. மனிதனை பார்த்து சோர்ந்து போகாதே. மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாதே. உனக்கு தரிசனம் தந்தவர் அருள்நாதர் இயேசு. அவர் உன்னை நடத்துவார். உன்னை பெங்களூர் பட்டணத்துக்கு கொண்டு வந்தது அருள்நாதர் இயேசு. அவர் உன்னை நடத்துவார். மனிதர்கள் கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை உயர்த்துவார். உன் தலை நிமிரும் மகனே, உன் தலை நிமிரும் மகளே, வெட்கப்பட்டு கூனி குறுகின நாட்கள் முடிந்து போனது. உன் தலை நிமிரும். 2025 மன மகிழ்ச்சியின் ஆண்டு. உன் தலை நிமிரும் மகளே, உன் தலை நிமிரும் மகனே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு ஆவியானவர் நடத்தியபடியால் நன்றி அப்பா. ஆவியானவர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். దేవుడైన రక్షకుడైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించి వందనిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం ఎన్నప్పుడు దేవుని వార్తలో நீ விரும்பும் போர்வை எது? நீ விரும்பும் போர்வை, சால்வை. నువ్వు ఆశపడే నీ దుప్పటి ఏది?
அல்லேலூயா, హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. நீ எந்த போர்வையை விரும்புகிறாய்? నువ్వు యా దుప్పటిని ఆశపడతావు? நீ எந்த போர்வையை விரும்புகிறாய்? నువ్వు యా దుప్పటిని ఆశపడతావు? உன் வாழ்க்கையில் எந்த போர்வை உன்னை மூடிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய்? నిన్ను యాది మూసుకోవాలా అని నువ్వు ఆశపడతావు? உன்னை உலக பிரகாரமாய் உன்னை ஆசுவாசப்படுத்துகிற, இல்லாவிட்டால் உன்னை அரவணைக்கிற, ఆదరవాయి இருக்கிற పోర్వయా? లోక ప్రకారంగా నిన్ను చేర్చుకునే ఆ దుప్పటిగా ఉంటాయా? இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னை நீ கண்டிராத நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உன்னை உயர்த்துகிற போர்வையா? ఆత్మైన జీవితంలో నిన్ను పెరగబెట్టే ఆ దుప్పటిని నువ్వు நீ ఆశపడతావా? எந்த పోర్வையை విரும்புகிறாய்? నువ్వు యా దుప్పటిని ఆశపడతావు? ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் రూతు 3వ అధికారము 9வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். 9వ వాక్యం చదువుతాము. நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அல்லேலூயா, హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு தெரியும் ரூத். మనకు తెలుసును రూతుని. ரூத் ஒரு ஆண்டவருடைய ஜனத்தினுடைய வாரிசு அல்ல, ఆ దేవుని వారిసు అనేది కాదు, ஒரு மோவாபிய ஸ்திரீ. ఒక మోవాబి అనే ఒక స్త్రీ. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு மோவாபிய ஸ்திரீயாய் இருந்தும் ఒక మోవాబియ స్త్రీగా ఉండిందిను. நகோமியிடம் ஒரு தீர்மானம் எடுத்தாள். இனி உன் தெய்வம் என் தெய்வம், உன் ஜனம் என் ஜனம். నగోమి దగ్గర చెప్పా, నా దేవుడు నీ దేవుడు, నీ దేవుడు అనేది నాకు దేవుడు, నీ జనాలు అనేది నా జనాలు. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு தீர்மானம். అది ఒక పెద్ద తీర్మానం అనేది. இனி நான் திரும்பி போகிற மோவாப் தேசத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து மட்டும் நீர் என்னோடு பேசக்கூடாது. ఇంకా మోవాబి దేశానికి నన్ను అంపేదో దాని గురించి నువ్వు నాకు చెప్పేదే ఉండకూడదు. இனி உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், ఇంకా నా జనాలు నీ జనాలదా నాకు నా జనాలు, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். నీ దేవుడే నాకు దేవుడు. இப்படியாய் எருசலேமுக்கு புறப்பட்டு வந்தவள். ఈ తర యెరూషలేముకి ఎలబారి వచ్చింది. அல்லேலூயா, హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. தன்னுடைய மாமியாரோடு சேர்ந்து மோவாபிய ஸ்திரியா இருந்தும் தன்னுடைய மாமியாரை அண்டிக் கொண்டு தன்னுடைய மாமியாருடைய தேசத்தில் வந்தவள். తన దేశము వేరేగా ఉంటాను, తన అత్త దేశముకు తన చెయ్యి పట్టుకొని తన జతలో వచ్చింది. அல்லேலூயா, హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அங்கு అక్కడ போபாஸ் என்ற ஒரு செல்வந்தனை அவள் சந்திக்க நேரிடுகிறது. బోవాస్ అనే ఒక సీమంతుని ఆడ చూసింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அவள் மாமியாரிடம் போய் சொல்லுகிறாள், இன்று யாருடைய நிலத்தில் நீ கதிர் பொறுக்கினாய் என்று கேட்டபோது వాళ్ళత్త దాన్ని అడుగుతాయి, నువ్వు ఎవరు సేన్లో పోయి ఆ ఇత్తులు ఏరుతీవని. ரூத் சொல்லுகிறாள், போபாஸ் என்ற ஒரு மனிதனிடம். ఆ రూత్ చెప్తాయి, బోవాస్ అనే ఒక మనిషి సేన్లో. அப்போ நகோமி சொல்லுகிறாள், அவன் உனக்கு சுதந்திரவாளி, எனவே வேறு இடத்துக்கு போக வேண்டாம், அதே வயலில் பொறுக்கிக்கொள். ఆ అమ్మ చెప్తాయి రూతుకు, వాడు నీకు సొంతగోడే, దాని వల్ల నువ్వు అదే పొలములో దాని ఇత్తులు ఏరుకో. நியாயப்பிரமாணத்தின்படி న్యాయ ప్రమాణంగా ప్రకారం வயலை அறுக்கிறவன், ఆ కోత కోసేవాడు கதிர் அறுக்கும் போது கீழே சிந்துகிறதை எடுக்க கூடாது. కదిర్లు కోసేటప్పుడు కింద సిందేది దాన్ని వాడు ఎత్తకూడదు. நியாயப்பிரமாணத்தின்படி அது விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உரிய பங்கு. அது న్యాయ ప్రకారంగా అది లేనోళ్ళకు అందరికి అది కావాల్సింది. எனவே நகோமி ரூத்தை சொல்லிவிட்டால், ஏதாவது வயலில் சென்று அப்படிப்பட்ட அந்த சிந்துகிற கீழே விழுகிற கதிர்களை பொறுக்கி கொண்டு வா, நமக்கு சாப்பிட. నగోమికి చెప్పయ్యా, రూతుకు ఎక్కడైనా ఒక పొలంలో పోయి సిందిండా ఆ ఇత్తుల్ని ఏరుకొని రా. இப்படி இவள் பொறுக்க போகும்போதுதான், அந்த உதிர்ந்து போகிற கதிரை பொறுக்க போகும்போதுதான் போபாசை சந்திக்கிறாள். అట్లా ఏరేదానికి పోయినప్పుడుదా, కదిర్ని ఎత్తేనప్పుడుదా బోవాస్ని చూస్తాయి. வந்து வீட்டிற்கு வந்து சொல்லுகிறாள், ఇంటికి వచ్చి చెప్తాయి, நான் இந்த போபாஸ் என்ற ஒரு மனிதனுடைய, ஒரு செல்வந்தனுடைய வயலில் இன்றைக்கு கதிர் பொறுக்கினேன். నే బోవాస్ అనే ఒక మనిషి సేన్లో ఆ ఇత్తులు కదిర్లు ఏరాను. நகோமி சொல்லுகிறாள், அவனுடைய தோட்டத்திலே, அவனுடைய வயலிலே இரு. నగోమి చెప్తాయి, వాన్ పొలాలనే నువ్వు దాంట్లో. காரணம் அவன் நம்முடைய சொந்தக்காரன். ఎలాంటే వాడు మన సొంతగోడు. உனக்கு உறவு முறை வேண்டும், నీకు సొంతం కావాల్సింది. அல்லேலூயா, హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. நியாயப்பிரமாணத்தின்படி న్యాయ ప్రమాణం ஒரு ప్రకారం குடும்பத்தில் ఒక కుటుంబంలో ஒரு கணவன், ஒரு வாலிபன்
திருமணமானவன் இறந்தால் వాడు పెండ్లైనోడు సస్తే அவனை அந்த மணமகளை அந்த பெண்ணை அடுத்த அவனுடைய சகோதரன் அவனுடைய அடுத்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். அதான் நியாயப்பிரமாணம். ఆ బిడ్డ మొగుడు చచ్చిపోతే వానికి తమ్ముడు అన్నగా ఉంటే వానికి దా పెళ్లి చేసి ఇస్తారు. ஆனால் நகோமிக்கோ பிள்ளைகள் இல்லை. అవుతే నగమికి వేరే కొడుకులు లేదు. ஆனால் అవుతే அவள் குடும்பத்தில் பட்டவன் இந்த போவாஸ். వాని ఆ అమ్మ కుటుంబాల్లో ఉండేవనే బోవాస్ అనే. எனவேதான் நகோமி சொல்றாங்க அவன் உனக்கு சுதந்திரவாளி. దాని నుంచి దా నగోమి చెప్తాయి వాడు నీకు సొంత எனவே వాడు. அவனுடைய அந்த நிலத்திலே நீ கதிரை பொறுக்கு. దాని నుంచి వాని పొలములనే నువ్వు కదురులు ఏరుకో. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. நகோமி சொல்லி ரூத் ஒரு காரியத்தை செய்கிறாள். నగోమి చెప్పిన తర్వాత రూతు కార్యం చేస్తాయి. போவாஸ் படுத்து கிடக்கும் போது బోవాస్ పనుకొని ఉన్నప్పుడు வயல்வெளியில் சாய்ந்திருக்கும் போது ఆ కదురులు పడినప్పుడు அந்த போர்வையை தன்மேல் விரிக்கும்படியாய் வேண்டுகிறாள். ఆ దుప్పటిని తన మీద పడాలని అడుక్కుంటాయి. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த ஒரு சம்பவம் ఆ కార్యము போவாசை அதிகமாய் பாதிக்கிறது. బోవాసుకు నిండా కష్టం అవుతాయి. அவன் சொல்லுகிறான் உன்னுடைய முன்பு உள்ள உன்னுடைய குணத்தை காட்டிலும் இந்த நற்குணம் பெரியது. నీకు ఉన్ని మంచిది కన్నా ఇప్పుడు ఉండేది ఇంకా మంచిది. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க காரணம் ఎలాంటే இந்த ரூத் கேட்ட போர்வை ఈ రూత్ అడిగిన జమకాలము இது மாம்ச இச்சைகளுக்காய் இல்லாவிட்டால் மாம்ச பசியை தீர்ப்பதற்காய் அல்ல. ఇది మాంస ఆశలకో దాన్ని తీర్చేదానికో కాదు అడిగిండేది. இது ஒரு அதிகாரத்திற்காய். ఇది ఒక అధికారానికి. ஆமென் ఆమేన్ ஆமென். ఆమేన్. கிடைக்க போகிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்திற்காய் அல்ல. దొరకపోయే ఒక చిన్న ఆశలకు అనేది కాదు. அவள் பின்னாட்களில் பெற்றுக்கொள்ள போகிற உயர்ந்த நன்மைகளை நினைத்தாள். ఆతన ఎనుక వచ్చే మంచి దాని తలిసింది. அதற்காய் அந்த போர்வையை போவாசிடம் விரிக்க சொன்னாள். దాని నుంచి ఆ జమకాలని బోవాస్ తనకి ఇవ్వాలని అడుక్కున్నాడు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலూயா హల్లెలూయా அல்லேலూயா. హల్లెలూయా. நம்முடைய போர்வை நம்முடைய வாஞ்சை எதன் மேல் இருக்கிறது? మన దాగమనే ఆ సాలువ మీద ఏంట్లో ఉన్నాయి. அல்லேலூயா హల్లెలూయా. நம்முடைய வாஞ்சை మన దాగము இந்த உலக சிற்றின்பங்களாய் இருக்க கூடாது. ఈ లోక ఆశలు చిన్నదిగా ఉండకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த உலக சிற்றின்பங்களுக்காய் ఈ లోక ఆశలకు இந்த உலக சிற்றின்பங்களுக்காய் நாம் வாஞ்சித்தோம் என்றால் ఈ లోక ఆశలకు మనం ఆశలు పడుతామంటే நாம் ஏமாற்றப்பட்டு போய் விடுவோம். మనము ఏమారిపోతుము. ஆண்டவர் நம்மில் வரும்போது దేవుడు మనలో ఆశపడేది நம்மில் இருக்க வேண்டிய வாஞ்சை మనలో ఉండే దాగము அது ஆவிக்குரிய நாம் பின்னாட்களில் பெற்றுக்கொள்ள போகிற உயர்ந்த நன்மைகளாயிருக்கணும். వచ్చే కాలముల్లో మంచిది తీసుకునేవనే ఆ కాలాలుగా ఉండాలా. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. புரியுதா? ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நமக்கு இருக்க வேண்டிய வாஞ்சை దేవుని దగ్గర మనకు ఉండే ఆశలు ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும். దేవుడా నాకు ఒక ఇల్లు కావాలా. ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணும். నాకు ఒక కారు కావాలా. ஆண்டவரே எனக்கு ஒரு 2 வீலர் வேணும். దేవుడా నాకు ఒక 2 వీలర్ కావాలా. இதற்காக அல்ல ஆண்டவரிடம் நாம் வர வேண்டியது. దీనికోసం కాదు దేవుని దగ్గర మనం వచ్చేది. நான் வர வேண்டியது தேவனிடத்தில். నే రావాల్సింది దేవుని దగ్గర. இதெல்லாம் என்னுடைய தேவைகள். ఇదంతా నాకు కావాల్సింది. இந்த தேவைகளை தகப்பன் நிச்சயம் நமக்கு நிறைவேற்றுவார். ఈ కావాల్సిందంతా తండ్రి మనకు నిజంగా ఇస్తాడు. ஆனால் நம்முடைய வாஞ்சை எதுவாய் இருக்க வேண்டும்? అవుతే మన ఆశలు దాగమనేదిగా ఏమి. இப்ப ரூத்துடைய நிலைமை రూతు ఒక కార్యము. அவளுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்ல. అప్పుటిగా ఆ అమ్మకు భోజనానికి దారి లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அவளுடைய வாஞ்சை ఆ అమ్మ దాగము எனக்கு கோதுமை மணி வேண்டும் என்று அல்ல, నాకు గోధుమలు அவளுக்கு உறவு வேண்டும். అతనికి ఆ అమ్మకు సంబంధం కావాలా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அவள் போர்வையை விரிக்க சொன்னது ఆ సాల్వల్ని ఏసిందాలించి தன்னுடைய சாப்பாட்டிற்காய் மடிப்பிச்சை கேட்டல்ல. తన భోజనానికి కాదు ఆ అమ్మ అడిగిండేది. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னுடைய வீட்டில் சமைக்க
அவள் கோதுமை மணிக்காய் அல்ல கையேந்தியது. తన ఇంట్లో భోజనాలు చేసేదని కాదు ఆ అమ్మ అడిగిండేది. அவளுக்கு தேவை போர்வை. ఆ అమ్మకు కావాల్సింది ఆ సాల్వ. என்ன அந்த போர்வை? ఆ దుప్పటి ఏమే? அது ఆదరவை తరుகிற போர்வை. తనకు ఆదరవిచ్చే ఆ దుప్పటి అది. ஆமென் ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. அது அவளை அணைக்கிற போர்வை. ఆ అమ్మని మూసుకునేదానికి. அவளுக்கு மனைவி என்ற அதிகாரத்தை தருகிற போர்வை. ఆ అమ్మకు భార్య అనే ఒక అధికారం ఇచ్చే ఆ సాల్వ. பின்னாட்களில் அவள் பெற்றுக்கொள்ள போகிற இயேசு பிறக்க போகிற ஒரு சந்ததியை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு போர்வை. వచ్చే కాలంలో యేసుని పుట్టించే వంశాల్ని తీసే ఈ కాలం ఆ అమ్మదేరా. హల్లెలూయా. హల్లెలూయా. பின்னாட்களில் அவள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள். వచ్చే కాలంలో ఆ అమ్మ తీసుకోవాల్సింది మంచిది. அதற்காக அந்த போர்வையை வாஞ்சிக்கிறாள். దానికోసం ఆ జమకాలాన్ని ఆ అమ్మ ఆశపడతాయి. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வாஞ்சை இருக்கிறது? మన జీవితంలో ఏం ఆశలు ఉన్నాయి? நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாஞ்சை எப்படியா இருக்கிறது? మన జీవితంలో ఈ ఆశలు ఎట్లుగా ఉన్నాయి? ஆமென். ఆమేన్. ரெண்டு காரியம். రెండు కార్యాలు. ஒன்று உலக இச்சை. ఒకటి లోక ఆశలు. அது உலக ஆசீர்வாதங்கள். అది లోక ఆశీర్వాదాలు. மெட்டீரியல்ஸ் blessing என்று சொல்வார்கள். మెటీరియల్ ఆశీర్వాదాలు అని చెప్తారు. இதுக்கு பின்னாடியே ஓடுறது. దీని వెనకే పరిగెత్తేది. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் எனக்கு அது தரணும், இது தரணும், அது தரணும், இது தரணும், இது தரணும், அது தரணும். దేవుడా నాకు అది కావాలి, ఇది కావాలి, దాని ఎండ దీని ఎండ అన్ని నాకు కావాలనేది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே ஓடி பழகி போனோம். ఆశీర్వాదానికి వెనకే పరిగి అభ్యాసం అయిపోయి நாம் ஆண்டவருக்கு பின்னால் போக வேண்டியது ஆசீர்வாதத்துக்கு ஆக அல்ல. దేవుణ్ణి వెనుక పోయేది ఆశీర్వాదానికి కాదు. இந்த உலக இச்சைகளுக்காக அல்ல. ఈ లోక ఆశలకు కాదు. ஆமா, உலகத்திலே இந்த இந்த ஏரியாவிலே என் வீட்டை போல பெரிய வீடு இருக்க கூடாது. ఈ ఏరియాలో నా ఇల్లు కన్నా పెద్ద ఇల్లు ఎవరికి என் ఉండకూడదు. காரை போல பெரிய கார் இருக்க கூடாது. నా కారు తర పెద్ద కారు ఎవరికి ఉండకూడదు. இதுக்காக ஓடுறது அல்ல ஓட்டம். దీనికోసం కాదు పరిగెత్తేది. இதெல்லாம் தேவை. ఇది ఎంత కావాల్సింది. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் தருவார். దేవుడు ఇస్తాడు. உனக்கு வீடு தேவை, ஆண்டவர் தருவார். నీకు ఇల్లు కావాలా, దేవుడు ఇస్తాడు. உனக்கு கார் ஆண்டவர் தேவை, கார் தருவார். నీకు కారు కావాలంటే కారు ఇస్తాడు. உனக்கு ஒரு வாகனம், வேற ஏதாவது ஒரு வாகனம் தேவையா, ஆண்டவர் தருவார். నీకు ఏదో ఒక బండి కావాలన్నా దేవుడు ఇస్తాడు. இதுக்காகவே நாம ஓடக்கூடாது. దీనికోసమే మనం పరిగెత్తకూడదు. உலகத்தின் இச்சைகளுக்காய் நாம் ஓடக்கூடாது. లోక ఆశలకు పరిగెత్తకూడదు. உலக ஆசீர்வாதங்களுக்காய் இந்த போபாசிடம் போர்வையை கேட்க கூடாது. లోక ఆశల కోసం బోవస్తరా అతను సాల్వాడు కూడా. மறுபாகம் ఇంకొక భాగంలో ஹல்லேலூயா. హల్లెలూయా. உலகத்துக்கு உரியவைகளை காட்டிலும் மேலானவைகளை நாடுங்கள். లోకానికన్నా మేలైందిగా మనం అడుక్కోవాలా. பைபிள்ல ஒரு தாமே சொல்றேன்னா பாருங்க. ஆமென். ఆమేన్. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్. உலகத்துக்குரியவைகளை காட்டிலும் లోకాంలో ఉండేదానికన్నా மேலானவைகள், மேன்மையானவைகளை நாடுங்கள். పై అయిందాని మీరు అడుక్కోండి. ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ரூத்துடைய வாஞ்சை రూత్కు ఒక దాగము. அன்னைக்குள்ள கஞ்சிக்காக அல்ல, ఆ బొద్దుటి కావాల్సిన அன்றைக்குள்ள சுகத்துக்காய் அல்ல, ఆ బొద్దుటి కావాల్సిన సుగానికి, ஒரு அதிகாரத்திற்காய். ఒక అధికారానికి. ஆமென். ఆమేన్. என் இயேசு பிறந்த தாவீதின் கோத்திரம், தாவீதின் குலத்தை பெற்றெடுத்த தாய் என்ற ஒரு அதிகாரம். యేసు పుట్టిన గోత్రంలో దావీదు పుట్టిపించిన ఆ గోలం, ఆ గోత్రాల్ని పుట్టిపించేదానికి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவளுடைய வாஞ்சை எல்லாம் అతను అమ్మ దాగమంతా பின்னாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள போகிற மேன்மையான ஆசீர்வாதம். వచ్చే కాలముల్లో మనం తీసుకోవాలైన పై అయిన ఆశీర్వాదాలు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ரெண்டு விதமான வாஞ்சை, రెండు విధాలు దాగము, ரெண்டு விதமான போர்வை. రెండు విధాలు సాల్వ. ஒன்னு உலக ஆசீர்வாதம், ఒకటి లోకాశలు, இன்னொன்று ఇంకొకటి மேன்மைக்குரிய ஆசீர்வாதம். మేన్మైన ఆశీర్వాదాలు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். లోకానికి ఆశీర్వాదాలు. ஆமென். ఆమేన్. யோசுவா 7ஆம் அதிகாரம் యోసువ 7వ అధికారము 20-21 வாசிக்கலாம். 20-21 చదువుతాము. యోసువ 7 இல்லையா? யோசுவா 7:20-21.
யோசுவாவுக்கு பிரதித்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரம் செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன், இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்கு உள் புதைந்திருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் ஜனம் சமஸ்த சபையும் ஒரு ஆண்டவருடைய ஒரு கோபத்துக்கு உள்ளாகிறது. ఇశ్రాయేల్ జనాలు తప్పు చేసిన దానికి ఒక కోపంలో దేవుని కోపానికి ఇస్తారు. எரிகோவை ஜெயித்தவர்களுக்கு ஆயி பட்டணத்தை முறியடிக்க முடியவில்லை. ఎరిగోని జయించిన వాళ్ళకి ఆయి పట్టణాన్ని దాన్ని జయించడానికి இஸ்ரவேல் ஜனத்தை சிதறடிக்கிறார்கள். ఇశ్రాయేల్ జనాల్ని తరిమి కొడతారు. யோசுவாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. యోసువాకి ఏమీ తెలియదు. ஆண்டவரே என்ன நடக்கிறது? దేవుడా ఏం జరుగుతాయి? இப்பதானே எரிகோவை தீர்த்தோம், ఇప్పుడుదా ఎరిగోని జయించాము. ஆனா இந்த ஆஃப்டர் ஆல் இந்த ஆயி பட்டணத்தை எங்களால் முறியடிக்க முடியவில்லை. ఈ చిన్న పట్టణాన్ని జయించేదని కాలేదు కదా. ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடானது உனக்குள்ள இருக்கிறது. దేవుడు చెప్పాడు శాపమైన కీడు నీలో ఉన్నాయి. ஆமென், ఆమేన్. பார்த்தா చూస్తే யாரு? ஆகான் என்ற ஒரு மனிதன் ఆగాన్ అనే ఒక మనిషి கொள்ளை பொருளை எரிக்கணும், தீயிட்டு கொளுத்தணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு. ఎత్తిన వస్తువుల్ని దాన్ని అగ్గిపెట్టి కాల్చే వల్ల దేవుడు எரிகோ பட்டணத்திலிருந்து ஒன்றையும் எடுக்க கூடாது. ఆ పట్టణంలో నుంచి ఏమీ ఎత్తుకోకూడదు. சபிக்கப்பட்டது. అది శాపానికి ఉండేయింది. ஆனால் అవును, ஆகான் என்ன செய்து விட்டார்? ఆగాన్ ఏం చేసేశాడు? ஒரு பாபிலோனிய சால்வையை கண்டான். బాబిలోన్ అయినా మంచి సాల్వని చూశాడు. ஆமென், ఆమేన్. பாருங்க, ஒரு ஆசீர்வாதமான தலைமுறை ఆశీర్వాదమైన వంశము உலகத்தின் மேல் கவர்ந்தெழுக்கப்படும் போது எப்படி சமஸ்த இஸ்ரவேலும் சபிக்கப்படுகிறது. ఈ మంచి వంశము ఎట్లా ఇశ్రాయేలు వంశాన్ని శాపాలు తీసుకుంటారు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த பாபிலோனிய சால்வையின் மேல் ஈச்சித்து ఆ బాబిలోన్ ఒక సాలు మర ఆశపడి அதை எடுத்துக் கொள்ளுகிறான். దాన్ని ఎత్తుకుంటారు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. இவனுடைய வாஞ்சை వీని దాగము எதா இருக்கிறது? எதிகா உலகத்துக்குரிய நன்மைகள். లోకంలో ఉండే దాని కోసం ఉన్నాయి. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. உலகத்துக்குரிய நன்மைகள். లోకంలో కావాల్సింది ఉన్నాయి. அப்போ இவனுடைய வாஞ்சை உலகத்துக்குரியவைகளில் போகும்போது వీని దాగం అనేది లోకం మీద ఆశలు పోయినప్పుడు தேவனுக்கு அது அருவருப்பாய் மாறுகிறது. దేవునికి అది నిండా మోసం. தேவன் அதை சபிக்கிறார். దేవుడు దాన్ని శాపమిస్తాడు. அல்லேலூயா, హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உலகத்தின் போர்வைகள், లోకమనే సాల్వన, உலகத்தின் ஆசீர்வாதங்கள், ఈ లోకమనే ఆశీర్వాదాలు, இல்லாவிட்டால் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்வதை காட்டிலும் உலகத்தில் இச்சிக்கப்படக்கூடிய காரியங்கள், లోకంలో ఉండే దాని మీద ఆశలు పెట్టే కార్యాలు, ஆமென், ఆమేన్, நம்மை சாபத்துக்கு கொண்டு போய் விடும். మనల్ని సాబాన్లో తీసుకొని పోయి విడుచును. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, ஒரு உலக பிரகாரமாய் அந்த பாபிலோனிய சால்வையின் மேல் ஒருவன் இச்சிக்கிறான். లోక ప్రకారంగా బాబిలోన్ సాలో మీద వాడు ఆశపడతాడు. அது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அது அடியாய் விழுகிறது. సమస్త ఇశ్రాయేలుకు అది ఒక దెబ్బగా పడతాయి. தேவ கோபாக்கினி அங்கு வெளிப்படுகிறது. దేవుని కోపం ఆడ బయటపడతాయి. அప్పుడు சபையில் ஒருவன் உலகத்தின் மேல், உலக போர்வையின் மேல் வாஞ்சை வைத்தால், మన సభలో ఒకడు లోక ప్రకారంగా ఆశలు పడతాయి. வீட்டில் ஒருவன் உலகத்தின் மேல் மோகம் வைத்தால், ఇంటిలో లోక ప్రకారంగా ఒకడు ఉంటేనో நம்முடைய வீடு அதனுடைய தண்டனையை அனுபவிக்கும். మన ఇల్లు దానికి శిక్ష అనుభవించును. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, அல்லேலூயா. హల్లెలూయా. இவனுடைய ஆகானுடைய வாஞ்சை எண்ணமெல்லாம் எங்கதான் இருக்கு? వీని ఆగాను ఒక దాగం అనేదంతా యాడంతా ఉన్నాయి. ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டான், దేవుడు చెప్పిన మర్చిపోయాడు. ஆண்டவரே மறந்துட்டான். దేవుణ్ణే మర్చిపోయాడు. இப்ப இவனுக்கு கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் பாபிலோனிய சால்வை. వీని కళ్ళకి తెలిసేదంతా ఆ సాల్వ. எப்படி இத சுருட்டலாம்?
దీని ఎట్లా ఎత్తుకుంటాము. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இன்னைக்கு மனுஷனுடைய சிந்தையே அதுதான். ఇప్పుడు ఉండే మనుషులు ఒక எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ఎట్లంతా డబ్బులు எப்படி సంపాదిస్తాము, பணம் சுருட்டலாம், ఎట్లంతా డబ్బులు இதுதான் చేస్తాము. ஒரே நோக்கமாய் இருக்கிறது. ఇదే ఒకే నోకంగా ఉంటాయి. எப்படியாவது சம்பாதிக்கணும், ఎట్లయినా సంపాదించాలి, எப்படியாவது செல்வந்தன் ஆகணும். ఎట్లయినా మనం పెద్దవాడు అయిపోవాలా. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், యేసు చెప్పాడు, ஒருவன் உலகமெல்லாம் ఒకడు లోకమంతా ఆదాయం చేసుకుంటే, ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ఆదాయం చేసుకుంటేనో శరీరానికి தன் ஆன்மாவை இழந்து விட்டால், அந்த ஜீவனை இழந்து விட்டால் என்ன பிரயோஜனம்? తన ప్రాణాన్ని విడిచేస్తే వాడు సంపాదించింది ఏంటికి ప్రయోజనము. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம், దేవుడు చెప్పాల్సిన இந்த కార్యము, உலகத்துக்கான பொருட்களை தேடி தேடி வாழ்க்கைய நோகடிச்சிடாதீங்க. ఈ లోక వస్తువుల్ని ఎతికి తన జీవితాన్ని పోగొట్టుకోవద్దండి. ஹalleluya. హల్లెలూయా. உலகத்தின் காரியங்கள் வேணுமா? வேணும். లోక కార్యాలు కావాలంటేనే வீடு కావాలి, வேணும், கார் வேணும். ఇల్లు కారు కావాలా. ஹalleluya. இதெல்லாம் நம்முடைய தேவைகள். ఇది అన్ని మనకి కావాల్సింది. ஆமென். ఆమేన్. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இதுதான் நம்முடைய ஆசீர்வாదம். మనం ఏం తెలుసుకుంటామంటే ఇదే మనకు ఆశీర్వాదాలు. ஆமென். ఆమేన్. ஆமாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. இதெல்லாம் நம்முடைய தேவைகள். ఇది అన్ని మనకు కావాల్సింది. ஆனால் இதுதான் ஆசீர்வாதம் என்று நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். అవుతే ఇదే మనకు ఆశీర్వాదాలని మనం நாம పరిగెత్తాము. இதற்கு பின்னால் ஓடாமல், దీని వెనుక పరిగెత్తకుండా. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க ஆகான் பாருங்க, உலக காரியத்தை ஒரு பாபிலோனிய சால்வையின் மேல் ஈச்சித்தான். ఈ ఆగాన్ అనేవాడు బాబిలోన్ సాల్వ మీద ఆశపడాడు. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 రాజాలు 5వ పుస్తకము 22, 23, 24. 2 రాజాలు 5వ అధికారము 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24. ஆ ம் வந்தார்கள். ஆ ஆ ஆ ஆ யார் இது? யாரு? எலிசாவுடைய சிஷ்ய பிள்ளை கேயாசி. ఎలీసావుకు శిష్యుడిగా ఉంటాడు కేయాసి అనేవాడు. யாரு? కేయాసి எலிசாவுடைய శిష్యుడు. சிஷ்ய பிள்ளையான கேயாசி. வாயை தர்றீங்கம்மா, தூக்கம் வராது. எலிசாவுடைய, ఎలీసావుకు எல்லாரும் சொல்லுங்க, ఎలీసావుకు எலிசாவுடைய ఎలీసాకు சிஷ்ய பிள்ளையான శిష్యుడిగా ఉండే கேயாசி. కేయాసి. ஆமென். ఆమేన్. என்ன நடந்துச்சு? ఏం జరిగింది? நாகமான் குஷ்டரோகம் நீங்குவதற்காய், அந்த சுகத்திற்காய் எலிசாவை தேடி வந்தார். నాగమాన్ అనేవాడు కుష్ఠరోగం పోయేదానికి ఎలీసాని ఎత్తికి వచ్చాడు. ஆமென். ఆమేన్. நாகமானை அந்த யோர்தான்ல போய் 7 முறை முங்கி எழும்பு, சரியாவும் போ. నాగమానుకు చెప్పాడు, ఆ యోర్దాన్లో పోయి 7 కితాలు ముంగి లేయి సరిగా పోనని చెప్పినాడు. ஆமென். ఆమేన్. நாகமானுக்கு ரோஷம் வந்துடுச்சு. నాగమానుకు కోపం వచ్చేసా. ஆனாலும் ஒருத்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா இதுக்கெல்லாம் கோவப்படுற, వాని పని మనిషి అని చెప్పాడు, దీనికంతా எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டா வாழ முடியுமா? ఏంటికంతా కోపపడుతుంటే అవునా? சில அப்படிதான் இல்ல, சில சகோதரிங்க சொல்லுவாங்க, என் வீட்டுல உள்ளது எப்பா பார்த்தாலும் சிடு 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 சிடுன்னு விழும். మా ఇంట్లో ఉండేది ఎప్పుడు సూడి ముఖాలు సిడిసిడిగానే ఉంటాయి. சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு ஒண்ணு வந்திருக்கு. కొన్ని సహోదరులు చెప్తున్నారు, எப்போ வாயை திறந்தா புட 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 புடன்னு தான் விழும். నోరు తెరిస్తేనే మాటలు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు எலிசாவுக்கு ఎలీసాకు இந்த நாகமான் అనేవాడు, நாகமான் என்ன நினைச்சான்? எலிசா என்ன அப்படியே மயில் இறகினால் அப்படியே வருடி குணப்படுத்துவான். నాగమాన్ ఏమని తెలుసుకొని వచ్చినాడు అంటే, ఎలీసా నన్ని ఆ నూనె ఎత్తి నాకు బాగా. எலிசா ஏற்கனவே பெரிய கோபக்காரர். ఎలీసా నిండా కోపం అయినాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வந்து நின்னு வாசல்ல நின்னு பார்த்துட்டு போய் யோர்தான்ல போய் 7 முறை முங்கி எழும்பிட்டு போ வீட்டுக்கு. వచ్చి నిలిసి సుజేసి యోర్దాన్లో 7 కితాలు ముంగి వేసుకొని పో. ஆமென். ஆமென். நாகமானுக்கு ரோஷம் வந்துருச்சு. నాగమాన్ కోపం వచ్చింది. அப்புறம் பக்கத்துல உள்ள ஒரு ஆள் சொன்னேன், ஏயா
கோபப்பட அவரே கோபக்காரரு. పక్కలో ఉండేవాడు వాడు చెప్పినాడు ఏంటి என்ன சொல்லிட்டாரு பெருசா ஏதாவது சொல்லிருந்தா நீர் செய்திருப்பீர் இல்ல. పెద్దదిగా ఏదైనా ఒకటి చెప్పింటే నువ్వు என்ன சொல்லிட்டாரு? யோர்தான்ல போய் 7 முறை முங்கி எழும்ப சொன்னாரு. செய்துட்டு போறது தானே. ఏం చెప్పాడంటే యోర్దాన్లో పోయి 7 గిత్తాలు ముంగి లేచిపోందని చెప్పాడు. ఆమేన్ ఆమేన్. செய்துட்டாரு. చేసేశాడు. சரி பாப்போம். సరే చూస్తాము. ஆமா வீராப்பு குறைய கூடாதுல்ல. మన రోషాలు తగ్గకూడదు కదా. ఆమేన్. ఆమేన్. போய் முங்கினாரு. పోయి ముంగాడు. 6 முறை முங்கினாரு. 6 గిత్తాలు ముంగాడు. ஒண்ணு நடக்கல. ఏం జరగல. பக்கத்துல இருக்கிறவன் அவனுக்கு நடங்குது. వానికి భయం ఎత్తింది. ஆமென். ஆமென். 7வது முறை முங்கி எழும்பினாரு, சரியாயிட்டாரு. 7 గిత్తాలు ముంగిలేశాడు, సరి అయిపోయింది. நாகமானுக்கு சந்தோஷம். నాగమానికి సంతోషం. வீட்டுக்கு போகல, எலிசாவை தேடி போறாரு. ఇంటికి పోలేదు, ఎలీసాని ఎత్తికిపోతాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. எலிசாவை தேடி வர்றாரு. ఎలీసాని ఎత్తికి వస్తాడు. எதுக்கா? ఏంటికి? வெகுமதி கொடுக்க. వానికి బక్షిషలు ఈను. எலிசா அதெல்லாம் வேண்டாம் போ. ఎలీసా చెప్తాడు అదంతా నాకేం కావాల్సిందిలే పో. வெகுமதி ஓங்கிட்டே இருக்கட்டும் போகண்டு. నీ గిఫ్ట్ల నీ దగ్గరనే ఉండి ఎత్తుకొని పో, నాదికి వద్దు. ஆமென். ఆమేన్. நாகமா ஒரு மாதிரி பாக்குறான், என்னடா இந்த மனுஷன், ఏం మనిషి వీడు. ஆமென், பொழைக்க தெரியாதவனா இருக்கிறான். బతకని తెలినోడుగా ఉన్నాడు. சரி போறான். సరే అనేసి ஆனா అవుతే எலிசாவுக்கு கூட ஒருத்தன் இருக்கிறான். ఎలీసావు జత్రవాడు ఉన్నాడు. கேயாசி. కేయాస్ అనేవాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இந்த சிஷ்ய புள்ள நாகமானுடைய ஒட்டகத்தை எல்லாம் பார்த்துட்டான், என்னென்ன இருக்கு. ఈ శిష్యుడు అనేవాడు ఎవరు ఏమి ఎక్కడెక్కడంతా ఉన్నాయని చూసుకుంటాడు. ஆமென். ఆమేన్. என்னென்ன வெகுமதியோடு வந்தான், ఏమేమి గిఫ్ట్లు ఎత్తుకొని వచ్చాడు, எத்தனை பிளேட்ல வந்துச்சு, ఎన్ని ప్లేట్లలో వచ్చింది, எத்தனை தாம்பூலம் தட்டு வந்துச்சு. ఎన్ని తట్లు వచ్చింది. ஹலோ, சில பேருக்கு அதுதான் பிரச்சனை, எத்தனை தட்டு வந்துச்சு அதான் பிரச்சனை. ఎన్ని తట్లు వచ్చిండాయనేది అదిదా వాళ్ళకి సమస్య. ஆமென். ఆమేన్. சில பேருக்கு புரியல, சில பேர் புரிஞ்சாலும் புரியாத ஐயோ சிரிச்சிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தட்டு தான் பிரச்சனை. எத்தனை தட்டு? ఎన్ని తట్లు? 41 வரணும், 40 వైట్ రావాలా, 51 வரணும். 50 వైట్ రావాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. கேயாசிக்கு இதேதான் பிரச்சனை. కేఎస్కి ఇదే సమస్య. தட்டெல்லாம் பார்த்துட்டான். తట్లంతా చూసేశాడు. எலிசா என்ன பண்ணிட்டாரு? ఎలీసాం చేశాడు, போயா கொண்டு ఎత్తుకొని పోనీది, தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ఎత్తుకొని వచ్చేశాడు. కేఎస్ చూస్తాడు ఎలీసాని. ஆமென். ఆమేన్. அவனும் போயிட்டான் பயந்து, நாகமானும் பயந்து ஓடிட்டாரு. నాగమాన్ భయపడి ఎత్తుకొని పూడ్చాడు. ஆமென். ఆమేన్. ஆனா అవుతే இந்த கேயாசிக்கு பார்த்ததெல்லாம் கண்ணுல ஊர்த்திக்கிட்டே இருக்கு. కేఎస్కి ఆ వస్తువులు చూసినంత వాడు ఆశలు పడతానే ఉంటాడు. ஐயோ போகுதே, ஐயோ போகுதே, అన్ని పుడుస్తా ఉండాయి ఏమి లేకుండా. ஆமென். ஆமென். கை கெட்டியது வாய் கேட்டலையே. సేయికి దొరికింది నోటికి రాకుండా పోయినా. ஆனாலும் எலிசா இப்படி செய்திருக்க கூடாது. ఎలీసా అయినోడు ఇట్లా చేసిండు కూడా. கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு போறானே. ఎత్తుకొని వచ్చిన దానంతా తీసుకొని పోతాడే. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நாகமான் போயிட்டான். నాగమాన్ పోయిచాడు. எலிசாவுக்கு நல்ல சுடு தண்ணிய கொடுத்து ఎలీసాకు బాగా ఉడికి నీళ్ళు குளிக்க வச்சிட்டு నీళ్లు పోసుకొని கேயாசி எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம். కేఎస్ పరిగెత్తాడు. எங்க? ఎక్కడ? நாகமான தேடி నాగమానుని ఎత్తుకొని ஓடுறான். పరిగెత్తాడు. ஓடி ஓடி ஆண்டவனே நில்லும். దేవుడా నిలి. அவன் கேக்குறான், என்ன செய்தி, சுக செய்தியா? ఏం సమాచారం ఏమి? ஆமா ஆமா ஆமா. అవును అవును. ஆமென். ఆమేన్. நிக்க சொல்லி నిలబెట్టి పెట్టి போய் கேக்குறான். పోయి అడుగుతాడు. என் ஆண்டவன் சொன்னாரு నా దేవుడు చెప్పాడు கொஞ்சம் வாங்கிட்டு வர்றதுக்கு. కొంచెం తీసుకురా అనేసి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. சரி வாங்குனா, తీసుకున్నాడు. ஆண்டவன் தானே சொன்னான். దేవుడు దాన్ని చెప్పాడు. வாங்கி எங்க கொண்டு போயிருக்கணும்? తీసుకొని ఆడ ఎత్తుకొని పోయిండల్లా. ஆண்டவன் கிட்ட கொண்டு போயிருக்கணும் இல்ல? ఆ దేవుని దగ్గర తీసుకొని పోయిండాలి எங்க కదా. கொண்டு போயிட்டான் தெரியுமா? ఆడ ఎత్తుకొని పోయినాడు. அவனுடைய வீட்டுக்கு போய் వాని ఇంటికి పోయి அத மறைச்சு வச்சிட்டு దాన్ని మూసి పెట్టేసి இப்ப எலிசா குளிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வெளியே வர்றாரு. ఎలీసా స్నానం చేసి இவன் தான் தண்ணி சூடாக்கி கொடுத்தவன். వీడు నీళ్లు పెట్టి ఇచ్చినోడు. இப்ப எலிசா குளிச்சிட்டு அப்படியே வெளியே வர்றாரு. ఎలీసా స్నానం చేసి బయట వస్తాడు. அந்த கேப்ல கேயாசி வந்து எலிசா முன்ன நிக்கிறான். ఎలీసా ముందర వచ్చి నిలుస్తాడు వాడు. ஆண்டவரே, దేవుడా குளிச்சிட்டீரா? స్నానం చేశారా? சோப்பு நல்லா இருந்துச்சா? సోప్ బాగున్నా? சூடா இருந்துச்சா? தண்ணி சூடா இருந்துச்சா? నీళ్లు ఉడుకుగా ఉన్నా? ஆமென். ఆమేన్. எலிசா கேட்டார். ఎలీసా అడిగాడు.
எங்க போயிட்டு வர்ற? ఏడ పోయి వచ్చావు? ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த தப்பு பண்றவனே இப்படிதான் மாட்டுவான். அதிக பிரசங்கித்தன இவன் இதுவரை கேட்டிருக்க மாட்டான். எலிசாவுக்கு டெய்லி இவன் தான் சுடு தண்ணி கொடுக்கிறது, డైలీ వీడుదా ఉడుకు నీళ్ళు పెట్టించేది. ஆனா இதுவரை கேட்டிருக்க மாட்டான். தண்ணி சூடு கரெக்டா இருந்துச்சா, ఇంతవరకు వాడు అడిగింటాడు నీళ్లు బాగా ఉడుకున్నాయా, సోప్ ఉన్నా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இதுவரை கேட்டிருக்க மாட்டான். ఇంతవరకు అడిగింటాడు. இன்னைக்கு தவறு செய்துட்டான்ல, తప్పులు చేసేసాడు కదా, அதனால வந்து கேக்குறான். దాని వల్ల వచ్చాడు. எலிசா திருப்பி கேக்குறா, எங்க போயிட்டு வர்ற? ఎలీసా తిరిగి అడుగుతాడు, ఎక్కడ పోయి వచ్చావు? ஆமென். ఆమేన్. ஒரு இடம் போகல, నేను ఎక్కడ పోయినలేదు. நீர் குளிக்க உள்ள போகும்போது நான் இங்கே தான் நின்னேன். మీరు నీళ్లు పోసుకునేదాని లోపల పోయినప్పుడు నేను బయట அப்ப ఉన్నాను. எலிசா சொல்ற, ఇప్పుడు ఎలీసా చెప్పాడు, டேய் டேய் நீ நாகமான் கிட்ட போறதும் నాగమాన్ దగ్గర పోయిందిను, வாங்குனதும் తీసిందాను, வாங்கி உன் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சதும் తీసి నీ ఇంట్లో పెట్టిందానిను, அது எல்லாம் நீ பண்ணும்போது நான் கூட தானடா இருந்தேன். దీని అన్ని చేసినప్పుడు నేను నీ జతలనేదానే ఉంటుని. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாகமானுடைய குஷ்டம் నాగమాన ఆ పెద్ద రోగము உன்னையும், நல்ல கவனிங்க, உன்னோட முடிஞ்ச பிரச்சனை இல்ல, నీతో పోతే ప్రాబ్లం లేదు, உன் சந்ததியாரையும். నీ వంశాల్ని. ஆமென். ఆమేన్. மாற்றவே இல்ல. బదలవనే లేదు. என்ன காரணம்? ఏమంటే இவனுடைய வாஞ்சை போர்வை, எந்த போர்வையின் மேல் இருந்தது? వీని దాగమనే యా సాలు మీద ఉండింది, உலக பொருட்கள் மேல், లోక వస్తువుల మీద, உலக ஆசீர்வாதங்களின் மேல். లోక ఆశీర్వాదాల మీద. ஆமென். ఆమేన్. பொருட்கள் மேலேயே கண்ணு. వస్తువుల మీదనే కండ్లు. ஆமென். ஆமென். விலை உயர்ந்த வஸ்திரங்கள் மேலேயே கண்ணு. నిండా బాగుండే వస్త్రాల మీద కండ్లు. அதையே தேடி ஓடுறான் கேயாசி. దానినే ఎత్తుకొని పరిగెత్తాడు కేయాసి. ஆனால் అవుతే எலிசாவுக்கு பின்னால் ఎలీసావుకి ఎనుక ஊழியத்தை நடத்த வேண்டியவன், సేవల్ని నడిపించేవాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే இந்த உலக பிரகாரமான காரியங்களின் மேல், உலக பிரகாரமான சால்வையின் மேல் அவனுடைய பார்வை போனதால் లోక ప్రగమమైన కార్యాల మీద, సాలువల మీద వాడు ఆశలు పోయిన దాని నుంచి அவன் சபிக்கப்பட்டு போனான். వాడు శాపాలు తీసుకుంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நமக்கு எந்த வாஞ்சை இருக்கணும்? అప్పుడు మనకు యా దాగం అనేది ఉండాలి. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 రాజాల పుస్తకము 2వ అధ్యాయము 9 லிருந்து 13. 9 నుంచి 13 చదువుతాము. எலியா எலிசாவை நோக்கி, ஆமென். ఆమేన్. எலிசா எலியாவுக்கு பின்னாடியே நடக்கிறான். ఎలీసానే వాడు ఎలియా వెనకే నడుస్తాడు. எங்க போனாலும் எலிசா கூட போயிடும். ఎక్కడ పోతాడో అక్కడ ఎలీసా పోయి. இப்ப எலியா சொல்றாரு, எப்பா எலிசா இங்கே இருப்பா, நான் என்ன பண்றேன், யோர்தானுக்கு அக்கறைக்கு போறேன், நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன். ఎలియా చెప్తాడు, ఎలీసాకి ఇక్కడనే ఉండప్పా, నేను యోర్దానికి అక్కడ పోయి నన్ను ఎత్తుకోపోతాను. எலிசா அங்கே விடலாம், முடியாது முடியாது, நான் கூட வருவேன். కాదు, నేను నీ జతలోనే వస్తాను. அப்ப எலியா கேக்குறார், என்ன செய்யணும் உனக்கு? ఎలియా అడుగుతాడు ఎలీసాకి ఏం చేయాలని. எலிசா என்ன வாஞ்சித்தார் தெரியுமா? ఎలీసా ఏం దాగం చేశాడు? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன வாஞ்சை? దాగం ఏమి వానికి? ஆண்டவரே, దేవుడా, இந்த உலக பொருள், நான் ராஜாவாகணும், நான் மந்திரி ஆகணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ఈ లోకములో నేను రాజా మంత్రి కావాలి. உம்முடைய அபிஷேக போர்வை எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். నీ అభిషేకం సాల్వ అనేది రెట్టింపుగా నాకు కావాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னங்க செய்து என்ன சாதித்து விட்டார் எலிசா? ఎలీసా ఏం చేసేశాడు? எலியா வாழ்க்கையில கடைசியா யோர்தானை பிளந்தார். ఎలియా తన జీవితం లాస్ట్ లో యోర్దాన్ని పగలాశాడు. எலிசாவுடைய முதல் ஊழியமே யோர்தானை பிளக்கிறது தான். ఎలియా దాన్ని పగలాసేదే వాని ఫస్ట్ సేవదా. புரிஞ்சா? ஆமென். ఆమేన్. எலியா முடித்ததை ఎలియా ముగించిందని அதுல இருந்துதான் எலிசா தொடங்கவே செய்தார். దాంట్లో నుంచిదా ఎలీసా ఆరంభం చేస్తాడు. காரணம் எலிசாவுக்கு இருந்த வாஞ்சை. ఎలీసాకు నీ దాగము.
ஆண்டவரே దేవుడా ஆண்டவரே దేవుడా எனக்கு அது வேணும் இது வேணும் ஒண்ணும் இல்ல నాకు అది కావాలి ఇది కావాలి அபிஷேகம் வேணும் నాకు అభిషేకం కావాలి ஆமென் ఆమేన్ ஆண்டவரே దేవుడా மேலானவைகளை சிந்தித்தார் మేలైందని యోసన மேலானவைகளை நாடுங்கள் పైనైనదని యేసు చేశాడు ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా இயேசு சொன்னார் యేసు చెప్పాడు தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் ఫస్ట్ లో దేవుని రాజ్యాన్ని ఎత్తుకండి அதுதான் மேலானது అదిదే మంచిది அதுதான் முதன்மையானது అదే మనకు కావాల్సింది எனக்கு பிரியாணி வேணும் నాకు బిర్యానీ కావాలా அதெல்லாம் அவர் தருவார் உனக்கு தேவை அவருக்கு தெரியும் నీకు కావాల్సింది అతనికి తెలుసును ஹalleluya హల్లెలూయా உனக்கு கார் தேவை அவருக்கு தெரியும் నీకు కార్ కావాలన్నా అది உனக்கு ஒரு வீடு தேவை அவருக்கு தெரியும் నీకు ఒక ఇల్లు కావాలన్నా అది తెలుసు உனக்கு வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வேணும் அது அவருக்கு தெரியும் నీకు ఇల్లు ఎన్ని స్క్వేర్ ఫీట్ లో కావాలని తెలుసును ஹalleluya హల్లెలూయా ஹalleluya அதை அவர் தருவார் దాని అతను ఇస్తాడు ஆனால் என்னுடைய நாட்டம் అవుతే నేను అడిగేది என்னுடைய வாஞ்சை నా దాగము அது மேலானவைகளாய் இருக்கணும் అది పై అయిందిగా ఉండాలా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా எலிசாவுடைய வாஞ்சை ఎలీసా ఒక దాగము எலிசாவுடைய தாகம் అతని దాగము அது அபிஷேகத்தின் ரெட்டிப்பு மடங்காய் இருந்தது అది అభిషేకం అనే రట్టిపైన ఆశీర్వాదాలని ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా அந்த அபிஷேகத்தின் பவர் வல்லமை எப்படின்னா ఆ అభిషేకాన్ని పవర్ అనే బలం అనేది எலிசா செத்து போனதுக்கு பிறகு ఎలీసా చచ్చిపోయిన తర్వాతను அவருடைய எலும்பு అతని ఎముకలు இருந்த குகையில ஒரு செத்தவனை கொண்டு அடக்கம் பண்றாங்க అతను ఉండిన కొగలో ఇంకొకరిని చంపినోని దాంట్లో ఎత్తుమే పెడతారు ஆமென் ఆమేన్ எலிசாவுடைய எலும்பு பட்டு செத்தவன் எழும்பினான் ఆ ఎముకలు వానికి తగిలిందన సచ్చినోడు ప్రాణం తొలేస్తాడు ஹalleluya హల్లెలూయా ஆமென் ఆమేన్ எலிசாவுக்கு இதனால என்ன பிரயோஜனம் இவன் செத்தவன் ఎలీసాకు ఏం ప్రయోజనము இவன் எழும்பினால அவனுக்கு என்ன பிரயோஜனம் వీడు లేచిన దానికి వానికేం ஒண்ணுமே இல்ல ఏమీ లేదు ஆனால் అవుతే அவன் வாஞ்சை எல்லாம் వాని దాగం மேலானவைகளாய் இருந்தது పై అయిందిగా ఉంది சொல்லுங்க பார்க்கலாம் மேலானவைகள் పై అయింది மேலானவைகள் పై అయింది நல்ல கையை தூக்கி சொல்லுங்க மேலானவைகள் పై అయింది மேலானவைகள் పై అయింది ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా விக்டோரியஸ் சபையே విక్టోరియా సభలాలా எங்களுக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு கேட்காதே మాకు అట్లా కావాలి ఇట్లా కావాలని లేదు நமக்கு ஆத்துமாக்கள் வேணும் మనకు ఆత్మలు కావాలా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஆண்டவரே நாங்க இன்னைக்கு 100 பேர் இருக்கிறோம் దేవుడా మేము ఇప్పుడు 100 జనాలు ఉన్నాము நாங்க 1000 ஆகணும் మేము 1000 ஆகணும்னா அதுக்கு முன்ன 500 ஆகணும் ఆ 1000 కావాలంటే దానికి ముందు ఆమేన్ 500 కావాలా அதுக்கு முன்ன 100 200 ஆகணும் దానికి ముందు 100 అనేది 200 అవ్వాలా இது நம்முடைய வாஞ்சையா இருக்கணும் ఇది మన దాగంగా ఉండాలా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya அந்த பாட்டு பாட பாட ఆ పాటలు పాడుతా పాడుతా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా நான் எப்பெல்லாம் அதை கேட்கிறேனோ கண்ணீர் வந்துரும் ఎప్పుడంతా వింటామో దాంట్లో కన్నీళ్లు ఉడుస్తాయి ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஏன்னா ఎలాంటే நம்ம ஒண்ணும் இல்லாமல் தொடங்கினோம் మనము ఏమీ లేనప్పుడు ఆరంభించేశాము ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా பைபிள் காலேஜ் அனுபவம் இல்ல ఏమి అనుభవాలు లేదు ஹalleluya హల్లెలూయా ஒரே ஒரு அனுபவம் தான் ఒకే ఒక అనుభవం ஆண்டவருக்கா 3.5 வருஷம் ஓடின ஒரு அனுபவம் దేవుని కోసం 3.5 ఏడాది పరిగెత్తింది நாங்க கல்யாணம் முடிஞ்சு పెండ్లైన తర్వాత நாங்க புது மாப்பிள்ளை பொண்ணா இருக்கும்போது కొత్త పెండ్లు కూతురు ఉండుగా நாங்க வீட்டுக்கு வர்றது 12:30 ఇంటికి రైలు వచ్చేది 12 గంటల ரெண்டு பேரும் வேலை பார்த்தோம் ఇద్దరు పనులు எல்லாம் చేశారు சிரிப்பாங்க பழைய சர்ச்சில் சொல்லி சிரிப்பாங்க చెప్పి నవ్వుతురు ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా முதல்ல கையில ஒரு காப்பு கிடந்துச்சு ఫస్ట్ లో కాపు ఉండింది బ్రేస్లెట్ ஆமென் ఆమేన్ அதை கட் பண்ணி கொண்டு போய் ஒரு பைக் வாங்கணும் దాన్ని కట్ చేసి ఎత్తుకొని పోయి బైక్ சிடி 100 அதுதான் సిటీ 100 ஹalleluya హల్లెలూయా எதுக்காகன்னா ఏంటికంటే ஊழியத்துக்கு போறதுக்காக సేవలకు పోయేదానికి அப்படி தொடங்குனதுதான் ஊழியம் అట్లా ఆరంభించిందా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஒன்றுமில்லை ఏమీ లేదు ஒன்றுமில்லை ఏమీ లేదు ஆனா అవుతా ஊழியம் செய்யணும்ன்ற ஒரு தரிசனம் மட்டும்தான் இருந்துச்சு సేవ చేయాలనే ఒక దర్శనం మాత్రం ఉండింది ஹalleluya హల్లెలూయా அன்னைக்கு தனியா ஒரு வீடு எடுத்தோம் అప్పుడు ఏం తనిగా ఒక ఇల్లు அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல దానికి బాడిగ ఇచ్చేదానికి ఒక మనిషి ஆண்டவர் நல்ல சம்பளத்தை தந்திருந்தார் దేవుడు మంచి పేమెంట్ ఇచ్చాడు நாங்க தான் கொடுத்தோம் வாடகை పాస్టర్ దా ఇచ్చాడు ఇల్లు ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా வாஞ்சை அன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் అప్పటికి కొంచెం జనాలు దా ఉన్నారు அன்னைக்கெல்லாம் இருந்தவங்க ரொம்ப அன்னைக்கு அடித்தட்டுல இருந்தாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க అప్పుడు నిండా
బీదవాళ్ళుగా ఉన్నోళ్ళు ఇప్పుడు బాగుంటారు. அவ்வளவு ஃபினான்சியலா கொடுக்கிறதுக்கு அவ்வளவு கெபாசிட்டி யாருக்கும் இல்ல. అంత కాసులు ఇచ్చేదానికి ఎవరి దగ్గర లేకుండా ఉండింది. ஆனால் அதிலிருந்து தொடங்கினதுதான். దాంట్లోంచి చేసిందిదా. ஆமென். ఆమేన్. முதல் வாடகை 3000 ரூபாய். ఫస్ట్ బాడీ అనేది 3000. இன்னைக்கு 30,000 நெருங்கி விட்டோம். ఇప్పుడు 30,000க்கு దగ్గర వచ్చింది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எந்த ஒரு பைபிள் காலேஜ் அனுபவம் இல்ல. యా కాలేజీకి పోయిన లేదు. ஆனா அப்பா சமூகத்துல இருந்து பெற்றுக்கொண்ட அனுபவம் ஏராளம். దేవుని సముఖంలో ఉంచి తీసుకొనింది నిండా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஒன்றும் இல்லாமல் ఏమీ లేకుండా ஒன்றும் இல்லாமல் தான் தொடங்கினோம். ఏమీ లేకుండా ஆனால் தரிசனம் தந்தவர் நம்மை நடத்தினார். దర్శనం ఇచ్చినోడు మనల్ని నడిపించాడు. ஹalleluya. హల్లెలూయా. உங்க வாழ்க்கையிலும் మీ జీవితంలో இன்னைக்கு உங்க வாழ்க்கை நிலைமை எப்படியா இருக்கட்டும், ఇప్పుడు మన జీవితం యా కార్యాలుగా கவலைப்படாதீங்க. చింతపడదండి. கவலைப்படாதீங்க. చింతపడద్దు. சில பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, என்ன கூப்பிடும்போது, ஐயா என் வீடு ரொம்ப சின்னதையா. పిలిచేనప్పుడు చెప్తారు ఇల్లు నిండా. ஹalleluya. హల్లెలూయా. கவலைப்படாதீங்க, இதை விட சின்ன வீட்ல இருந்து தான் நாங்க வந்தோம். దీనికన్నా ఇంకా చిన్న ఇంట్లో నుంచి మేము వచ్చాము. நம்முடைய சபையே 10க்கு 10 தான். మన చర్చే 10కి 10 முதல் ஆராதனை கூடம் 10க்கு 10. 10 మన ఫస్ట్ ఆరాధన 100 ஸ்கொயர் ஃபீட். 100 స్క్వేర్ இன்னைக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிறோம். ఇప్పుడు 1500 స్క్వేర్ ఫీట్ లో ఉన్నాము. ஹalleluya. హల్లెలూయా. தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஒன்றும் கொண்டு வந்தது அல்ல. ఏం తీసుకొని వచ్చింది కాదు. ஒன்றும் கொண்டு வந்தது அல்ல. ఏం ఎత్తుకొని వచ్చింది కాదు. ஆண்டவர் தரிசனம் தந்தவர், ஆண்டவர் நம்மை நடத்தினார். దేవుడు దర్శనం ఇచ్చినవాడు దేవుడు నడిపిస్తాడు. உங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். మీ జీవితంలో ఆతర సమయాల్లో எங்க நிலைமை இன்னைக்கு அப்படி அடிமட்டத்துல இருக்கிறது. సిచువేషన్ ఆతర ఉండొచ్చు. கவலைப்படாதீங்க. చింతపడద్దు. ஆண்டவர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை உயர்த்துவார். దేవుడు పిలిచినవాడు ఆత్మ మిమ్మల్ని నడిపిస్తాడు. நம்முடைய வாஞ்சை பொருட்கள் மேல் போக வேண்டாம். మన దాగం అనేది ఆ వస్తువుల మీద పోకూడదు. ஆசீர்வாதங்கள் மேல் போக வேண்டாம். ఆశీర్వాదం అనే దాని మీద కాదు. நம்முடைய வாஞ்சை மேன்மை உள்ளதா இருக்கட்டும். మన దాగం అనేది నిండా పై అయిందిగా ఉండాలా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, బాగా చెప్పి ఆడిపించండి. உங்க வாஞ்சை మీ దాగము மேன்மை உள்ளதா పై இருக்கட்டும். అయిందిగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இந்த 5க்கும் 10க்கும் நம்ம வாஞ்சிக்க கூடாது. 5కి 10కంతా మనం అడుక్కోకూడదు. ஹalleluya. హల్లెలూయా. தேவைகள் ஆண்டவர் தருவார். కావాల్సింది దేవుడు ఇస్తాడు. ஆனா என்னுடைய வாஞ்சை எல்லாம் నా దాగమంతా மேன்மையானது. పై అయిందిగా. எலிசாவுடைய வாஞ்சை ఎలీసావుకు దాగము ஏலியாவுடைய கூடாரம் அல்ல. ఎలియా గూడారం కాదు. ஏலியாவுடைய பொருட்கள் அல்ல. ఆతన వస్తువులు కాదు. ஏலியா சம்பாதித்ததல்ல. ఆతన సంపాదించేది. எலிசாவுடைய வாஞ்சை ஒன்றே ஒன்றுதான். ఎలీసావుకు దాగం ఒకటే. ஆண்டவரே, దేవుడా, நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது నువ్వు నన్ను ఎత్తుకొని உம்முடைய அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். నీ అభిషేకం నాకు రెట్టింపు. எத்தனை பிள்ளைகளுக்கு விக்டரேஜ் சபையே, హల్లెలూయా. எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த மேலான வாஞ்சை உண்டு. నీ బిడ్డలకి పై అయిన ஆண்டவரே, దేవుడా, நான் மரிப்பதற்கு முன்னால் నీ సత్యదానికి என் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் నా దేవుని రాజ్యాన్ని ஏதாகிலும் செய்துவிட வேண்டும். ఏదైనా చేసే எனக்கு அந்த அபிஷேகம் தாரும். నాకు ఆ అభిషేకం எனக்கு அந்த అభిషేகம் வேண்டும். నాకు అభిషేకం நான் కావాలి. சொந்த வீட்டில் குடியேறுகிறேனோ இல்லையோ, సొంత ఇంట్లో పోతానో లేదో, நான் சொந்த சபையில் குடியேறுகிறேனோ இல்லையோ, నా సొంత సభలో నేను ముందు நான் పోతానో சொந்த లేదో, இடத்தில் பிரவேசிப்பேனோ இல்லையோ, సొంత జాగాలో పోతానో எனக்கு లేదో, ஆத்துமாக்கள் வேண்டுமாண்டவரே, నాకు ఆత్మకలు எனக்கு కావాలా, ஆத்துமாக்கள் வேண்டுமாண்டவரே. నాకు జనాలు కావాలా. ஒவ்வொரு பிள்ளையும் கதறணும், ఒక్కొక్క పిట్లు అడగాలా. ஆண்டவரே దేవుడా, எங்களுக்கு மேலானது வேணும் அப்பா, మీకు పై అయింది எங்களுக்கு కావాలా. அபிஷேகம் வேணும், అభిషేకం కావాలా. எங்களுக்கு அபிஷேகம் வேணும். నాకు అభిషేకం எங்களுக்கு కావాలా. இந்த உலக பொருட்கள் மேல் அல்ல நாட்டம், ఈ లోక ఆస్తుల మీద కాదు. எங்களுக்கு அபிஷேகம் வேண்டும். నాకు అభిషేకం కావాలా. நாங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், మేము ఆత్మల్ని ఆదాయపడాలి. நாங்க ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும், మేము ఆత్మల్ని దేవ రాజ్యానికి நாங்க తీసుకురావాలా. சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும். మా సభలో దేవుని ఆత్మను அதற்குரிய తీసుకురావాలా. அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்றவங்க கரங்களை தூக்கி, ஆண்டவரே நாங்கள் மேலானவைகளை நாடுகிறோம், మేము పై అయిందని అడుగుతాము. உலகத்தின் பொருட்களை அல்ல, లోక వస్తువులు కాదు. நாங்கள் மேலானவைகளை நாடுகிறோம் அப்பா. పై అయిందని అడుగుతాము. ஆண்டவரே, దేవుడా, இந்த கண்ணீரோடு, ఈ బొద్దు இந்த இருதயத்தில் ஆழத்தில் வேதனையோடு దాగంతో హృదయంలో ஒரு பாரத்தோடு கேட்கிற பிள்ளைகள் இருந்தால், భారంతో అడిగే బిడ్డలుగా ఉన్న சபையை என் தேவன் ஆசீர்வதியும். సభని దేవుడు ఆశీర్వదించండి. மேலானவைகளை குறித்த வாஞ்சை சபையில் உண்டாகட்டும். పై అయిందిగా సభలో ఉండవుని.
ஆசீர்வதியும். ఆశీర్వదించండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. எலிசா ఎలీసా மேலானவைகளை வாஞ்சித்தார். పై అయిన దాన్ని దాగించాడు. என்ன கிடைத்தது? ఏం దొరికింది? எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியாவின் போர்வையை எலிசாவுக்கு கொடுத்து விட்டு போனார். ఎలియా పైన ఎత్తుకొనేటప్పుడు ఆతన సాల్వని వానికి ఇచ్చేసిపోయాడు. அந்த போர்வைதான் யோர்தானை பிளந்தது. ఆ సాల్వ అనేది యోర్దాన్ని పగలాసింది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. என்ன சாதித்து விட முடியும்? ఏం చేసేదానికి అయిను? அபிஷேகம் உன் தலையில் இருந்தால் అభిషేకం నీ తల మీద ఉంటే உன்னால் எதையும் செய்ய முடியும். నీ వల్ల ఏదిను చేయనవును. ஆமென். ఆమేన్. உன்கிட்ட வசதி இல்லாம இருக்கலாம், నీ దగ్గర కావాల్సిన பணம் இல்லாமல் இருக்கலாம், డబ్బులు లేకుండా ఉండొచ్చు. ஆனால் అవుతే பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நன்மையை கொடுக்க உன் அபிஷேகத்தால் முடியும். డబ్బులు ఉండే நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. హల్లెలూయా. விக்டோரியேஜ் சபையே, విక్టోరియా సభలో நம்மேல் ஆண்டவர் வைக்கிற அபிஷேகம் మన మీద పెట్టే ఆ దేవుని అభిషేకం அநேக அழிந்து போகிற ஆயிரக்கணக்கான செல்வந்தர்களை தேவ ராஜ்யத்துக்கு உள்ளில் கொண்டு வர முடியும். 1000 సెల్వంతులు సంపేదాన్ని కూడా మనం దేవుళ్ళని వాళ్ళకి తీసుకురానవును. ஹalleluya. హల్లెలూయా. மேலானவைகளை நாடுங்க. పై అయిందని అడగండి. ஹalleluya. హల్లెలూయా. இரண்டாவது రెండోది ரூத். రూతు நம் முதல்ல படித்தது போல ఫస్ట్ చదివింతారా? அவளுடைய வாஞ்சை எல்லாம் ఆ దాగమంతా அன்றைக்குள்ள கோதுமை மணி அல்ல, అప్పుడు కావాల్సింది ఆ ఇత్తులు அன்றைக்கு కాదు. தேவையான ஆகாரம் அல்ல, ఆ బొద్దుకు కావాల్సిన ఆహారం కాదు. அவளுடைய தேவை ఆ అమ్మకు కావాల్సింది அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை. ఆ అమ్మ జీవితానికి ఒక ஆமென். జత. ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. என்ன நடந்தது? ఏం జరిగింది? ஒரு மோவாபிய ஸ்திரீ మోవాబియ స్త్రీ ஆனால் అనేది అవుతే அந்த ஈசாவின் தகப்பனை பெற்றெடுத்த ஒரு தாயாய் மாறினாள். ఈసాని పుట్టపెట్టిన ఒక తల్లిగా ఆ అమ్మ అయింది. அந்த சந்ததியில் தான் இயேசு பிறக்கிறார். ఆ సంతతి వంశములద యేసు పుట్టుతాడు. எப்படிங்க இது பாக்கியம்? ఇది ఎట్లా వచ్చిన భాగ్యము? எப்படி இது முடியும்? ఇది ఎట్లా అవును? மோவாபிய ஸ்திரீ మోవాబి అనే స్త్రీ ஆனால் இயேசுவின் சந்ததியில் தாயாய் இருக்கிறாள். యేసువిని వంశములో ఆ తల్లిగా ఉంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. காரணம் ఎలంటే ரூத்துக்கு அன்றைக்கு இருந்த வாஞ்சை. రూతుకు అప్పుడు ఉన్న ఒక దాగము. என்ன சொன்னாள்? ఏం చెప్పా? ஒரு பால் திரும்பி போயிட்டா மாமியாரை முத்தமிட்டு. ఒక భార్య ఒకటి దానికి ఆ అమ్మకు ముద్దు పెట్టేసి ஆனால் కూర్చో. ரூத் போகல. రూత్ అనేది పోలేదు. என்ன சொன்னாள்? ఏం చెప్పింది? இனி உன் தெய்வம் என் தெய்வம், ఇంకా నీ దేవుడు అనేది నా இனி దేవుడు. உன் ஜனம் என் ஜனம், ఇంకా నీ జనాలు నా இனி జనాలు. திரும்பி போற பேச்சே எடுக்க கூடாது. తిరిగిపోయే మాటే ఉండకూడదు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அந்த வாஞ்சைதான் ఆ దాగం అనేది மேன்மையானதை வாஞ்சித்தாள், పై అయిందని దాగించింది. அவள் பெற்றுக்கொண்டாள். తీసుకొనింది. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, பலவந்தமாக இதை பிடிக்க முடியாது. బలవంతంగా దీని పట్టను కాదు. ஆமென். ఆమేన్. ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 సామువేలు 15వ అధికారము 27 28. 27 28. 1 సామువేలు தன் அதிகாரத்தை சவுல் இழந்தபோது, తన అధికారాన్ని సౌలు విడిచిపోయినప్పుడు, இப்ப அந்த காரியத்தை சாமுவேல் சவுலிடம் சொல்லிவிட்டு திரும்புகிறார். ఇప్పుడు ఆ కార్యాన్ని సామువేలు వాని దగ్గర చెప్పేసి తిరుగుతాడు. சவுல் எட்டி பிடிக்கிறான். సౌలు వాన్ని ఎగిరి పడతాడు. சாமுவேலுடைய அங்கி அந்த சால்வையை. సామువేలు ఒక సాల్వ. ஆமென். ఆమేన్. என்ன நடக்கிறது? ఏం జరుగుతాయి? சால்வை கிழிந்து விடுகிறது. వాని సాల్వ సినిగిపోతాయి. சாமுவேல் திரும்பி సామువేలు తిరిగి இந்த சால்வை கிழிந்தது போல ఈ సాల్వ సినిగింతరా உன்னுடைய ராஜ்யம் கிழிக்கப்படும். నీ రాజ్యం సినుగును. எவ்வளவு பெரிய சாபம் வருது பாருங்க. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, பலவந்தப்படுத்த முடியாது. బలవంతం చేయను కాదు. இது கிருபையால் பெற்றுக்கொள்ள வேண்டியது. ఇది కిరుబలో తీసుకోవాల్సింది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எலிசாவுடைய வாஞ்சையின்படி ఎలీసా ఒక எலிசா மேலானவைகளை வாஞ்சித்தார். ఎలీసా పై అయిందని அவர் దాగించాడు. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். అతను అభిషేకం తీసుకున్నాడు. ரூத் மேலானவைகளை வாஞ்சித்தாள். రూతు పై అయిందని దాగించింది. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். దేవుని ఆశీర్వాదాలు తీసుకొనింది. ஹalleluya. హల్లెలూయా. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ఎబ్రియర్ 11వ అధ్యాయము 24 இருந்து 27 வரை வாசித்து முடிக்கலாம். ఎబ్రియర్ 11 24 నుంచి 27. வேகமா. எபிரேயர் 11 chapter 11 verse 24 to 27.
மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, நல்ல அண்டர்லைன் பண்ற பழக்கம் உள்ளவங்க இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் இருந்த பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. మోసేని గురించి వాక్యాలు చెప్తాయి. மோசேயுடைய வாழ்க்கையில ரெண்டு ஆப்ஷன் இருந்தது. మోసే జీవితంలో రెండు ఆప్షన్లు ఉన్నాయి. ஒன்று, ఒకటి பார்வோனுடைய குமாரன், పార్వోన్కు కొడుకుగా, அதாவது பார்வோனுடைய குமாரத்தியுடைய பிள்ளை, పార్వోన్ కుమార్తెకి బిడ్డగా. ஆமென். ఆమేన్. நம்முடைய பாஷையில சொன்னா இளவரசர். వాడు రాజాడు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. பார்வோனுடைய அரண்மனையில் ஒரு இளவரசர். పార్వోన్ అరణ్మనలో ఒక రాజుడుగా బిడ్డగా ఉంటాడు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. நாம இருந்தா விடுவோமா? మనముగా ఉంటే దాన్ని విడిచేసిపోము. நானா இருந்தா விட்டுருக்க மாட்டேன். ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. நம்ம அதுல ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம். நான் அரண்மனையில இருந்துகிட்டே என் ஜனத்துக்காய் நல்லது செய்வேன். నేను లోపల అరణ్మనలో ఉండుకొనే నా జనాలకు మంచిది చేస్తున్నాను. நியாயம் தானே? தப்பா? தப்பா? தப்பொன்னும் இல்லை இல்லையா? நான் அரண்மனையில இருந்துட்டேன் நல்லது செய்வேன் என் ஜனத்துக்கு. లోపల ఉండుకొనే నా జనాలకు మంచిది చేస్తున్నాను. ஆனா అవుతే பார்வோனுடைய పార్వోన్ ఒక அந்த அதிகாரமும் ఆ అధికారము, அந்த செல்வம், వాని ఆస్తులు, அந்த பேரும் புகழும், వాని పేర్లు, அந்த மணிமகுடம், వాని இதை காட்டிலும் దీనికన్నా என்ன வேதம் என்ன சொல்லுது? அண்டர்லைன் பண்ண சொன்னது, இனி வரும் பலன் மேல் ఇంకా వచ్చేదాని మీద நோக்கமாயிருந்து. எது நோக்கமாயிருக்கிறது மோசேக்கு? ఏది గురిగా ఉండింది మోసేకి? என் ஜனத்தினுடைய விடுதலை, నా జనాలు రక్షింపు. ஆமென் ఆమేన్. என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல எனக்கு பெருசு. నా ఆశీర్వాదం కాదు నాకు పెద్దది. மோசே நினைத்திருந்தால் பார்வோனுடைய அடுத்த பார்வோனாய் மாறி இருக்கலாம். మోసే వాడు తలిసింటే నెక్స్ట్ వాడుదా రాజుగా మారింటాడు. ஏனென்றால் ఎలాంటే பார்வோனுடைய அரண்மனையில் சகல சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்தான் மோசே. అరణ్మనలో అన్ని శాస్త్రాలు వాడు నేర్పుకొని ఉన్నాడు. அடுத்த பார்வோனாய் இருந்திருக்கலாம். నెక్స్ట్ వాడుదా రావాల్సింది. ஆனால் అవుతే இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமாய் இருக்கிறான். ఇంకా వచ్చే మంచి దాని మీద వాడు గురిగా அப்ப ఉంటాడు. நம்முடைய வாஞ்சை எதுவாய் இருக்கணும்? అప్పుడు మన దాగం ఏంటిగా ఉండాలా? சொல்லுங்க. இனி வரும் ఇంకా వచ్చే பலன் மேல் நோக்கமாய் இருக்கணும். ది ఆశీర్వాదాల మీద గురిగా ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களின் பின்னால் ஓடாதீங்க. ఈ లోక ఆశీర్వాదాల ముందు పోకూడదు. இதெல்லாம் தேவைதான். ఇదంతా కావాల్సిందా? நம்முடைய தேவைகள் இது. ఇదంతా మనకు இது కావాల్సింది. நிச்சயம் தகப்பன், நம்முடைய தகப்பன் சந்திப்பார். ఇది నిశ్చయంగా మన తండ్రి మనకి ఇస్తుడు. தேவைகளை கேட்டு வாங்கலாம், தவறே இல்லை. కావాల్సిందని అడిగి తీసుకోవచ్చు. ஆனால் அதன் பின்னாடியே ஓடாதீங்க. దాని గురించి దాని వెనకే పోకూడదు. ஆமென். ఆమేన్. மேலானவைகளை சிந்தியுங்க. పై అయిందని యోచన చేయండి. என் தேவனுடைய கையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் నా దేవుని నుంచి వచ్చే ఆశీర్వాదాల కన్నా என்னை ஆசீர்வதிக்கிற தேவனை நான் அதிகமாய் நேசிப்பேன். నన్ను ఆశీర్వదించే దేవుణ్ణి నేను అధికంగా ఆతని స్నేహిస్తాను. என் வாஞ்சை எல்லாம் నా దాగమంతా அவர் கையிலிருந்து வருகிற அப்பம் அல்ல. ఆతని శైలించి వచ్చే రొట్టెలు என் కాదు. வாஞ்சை எல்லாம் నా దాగమంతా அப்பத்தை வர வைக்கிற அவரே. ఆతని ఇచ్చేవాడు ఆతన్ని. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. மேலானவைகளை வாஞ்சிங்க. పై అయిందని
తాగించండి. பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு. పరలోక రాజ్యం అనేది ఒకటి ఉండాలి. హల్లెలూయా. హల్లెలూయా. அதற்கு சித்தமாகணும். దానికి రెడీ అవ్వాలా. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. மேலானவைகளை நாடுங்கள். పై అయిందాన్ని యోచన చేయండి. హల్లెలూయా. హల్లెలూయా. வெறும் இந்த உலகத்தின் பின்னால் ஓடி 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 வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். காலி லோகம் எனக்கு பரிகித்து ஜீவிதாన్ని పాడుకొట్టుకోకూడదు. பணம் பணம் பணம்னு நம்ம எவ்வளவு ஓடினாலும் அதற்கு ஒரு முடிவில்லை. డబ్బుని దాని వెనుక పరిగెత్తాను దానికి ఒక అంతు లేదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆசீர்வாதம் பொருட்கள் மேல் நம்முடைய வாஞ்சை போனா அது ஒரு நாளும் நிற்காது. ఆశీర్వాదం అనేది వస్తువుల మీద పోతే అది ఎప్పుడు మనకు నిలియదు. கேயாசி பொருள் மேல் கண் வைத்தான். కేయాసి వస్తువుల మీద కన్ను சபிக்கப்பட்டு போனான். శాపం అందుకున్నాడు. ஹல்லேலூயா. ஆகான் கண் வைத்தான். వాడు కన్నులు పెట్టాడు. சபிக்கப்பட்டு போனான். శాపాలు తీసుకున్నాడు. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, மேலானவைகளின் மேல் வாஞ்சி வையுங்கள். పై అయిన దాని మీద మనం దాగపెట్టాలా. நாம் வாஞ்சிக்க வேண்டிய போர்வை మనం దాగం అడిగే அது மேலானதாய் இருக்கட்டும். అది పై అయిందిగా ఉండాలా. கண்களை மூடலாம். కళ్ళు మూసుకుంటాం. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, அருமையான வேளைக்கு நன்றி. ఈ మంచి సమయానికి స్తోత్రం. ஆண்டவரே, దేవుడా, நாங்கள் கேட்ட வசனம் போல మేము ఈనిన మాటల ప్రకారం எத்தனை உலக ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் ఎన్ని లోక ఆశీర్వాదాలు తీసుకుంటేను எங்கள் வாஞ்சை உலக பொருட்கள் மேலேயோ మా దాగము లోక వస్తువుల మీద உலக காரியத்தின் மேலேயோ போய்விடக் கூடாதப்பா. లోక కార్యాల మీద పోకూడదు తండ్రి. எங்கள் வாஞ்சை మా దాగము எல்லாம் மேன்மைக்குரியதாய் అన్ని పై అయిన దాని గురించి உமக்குரியதாய் இருக்கட்டும் அப்பா. అది మీదిగా ఉండాలా. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். మమ్మల్ని మేము ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ఒక్కొక్క బిడ్డని బలపరచండి. ஆசீர்வாத பொருட்களின் பின்னால் ஓடாமல் ఆశీర్వాద వస్తువుల ముందు వస్తువులు వెనుక என் పోకుండా தேவனுக்காய் நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையோடு నా దేవుని కోసం ఏదైనా చేయాలని ఒక மேன்மைக்குரிய காரியங்களை பற்றி சிந்திக்க పై అయిన కార్యాల గురించి చింతించే என்னை நான் தாழ்த்துகிறேன் அப்பா. మమ్మల్ని మేము ఒప్పిస్తాము. எங்களை பலப்படுத்தும். మమ్మల్ని బలపరచండి. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ఒక్కొక్క బిడ్డలను బలపరచండి. எலிசாவை போல, ఎలీసా తరా, மோசேயை போல మోసేయి తరా இனி வரும் பலன்களை மனதில் வைத்து ఇంక వచ్చే మంచిదాన్ని మనసులో పెట్టుకొని அதன் மேல் வாஞ்சித்து ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. దాని మీద దాగం పెట్టి పరిగెత్తే దానికి இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువి నామములో ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్. அப்படியே எல்லோரும் கண்களை மூடி కళ్ళు మూసుకొని అట్లనే அந்த சகோதரனுடைய வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி எதிர்த்தாலுமே, இல்லை நான் உடைவதில்லை, நான் நொறுங்குவதில்லை. வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, சொல்லுங்க, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான்
காரிருள்களால் உன் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்களானாலும் இல்லை, நான் அஞ்சுவதில்லை, நான் கலங்குவதில்லை. சந்தோஷமா கரங்களை தட்டி. காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஒரு முறை கூட இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு என்னோடுதான். ஆமென். எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை புயல் காற்று அடித்தாலும், எவ்வளவு அந்தகாரங்கள் என் பாதையில் சூழ்ந்து கொண்டாலும், என் இயேசு ஜீவிக்கிறபடியால் நான் சோர்ந்து போவதில்லை, நான் உடைந்து போவதில்லை. காரணம், என் இயேசு ஜீவிக்கிறார்.